ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தான் கிண்ட போகிறோம். அதுக்கு பல்லாரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி எல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கிடுவோம். 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கு. அரிசி 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கு. பல்லாரி நல்லா பொடிசாக வெட்டி, அடுத்து இலை, பிரியாணிக்குள்ள இலை, கொத்தமல்லி தழை, புதினா இலை அதெல்லாம் வெட்டி எடுத்துக்கிடணும். அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூவு இதெல்லாம் சேர்த்து நல்லா திரித்து வச்சுக்கிடணும். கரெக்டாக இது 1 கப்பு, 1 கிலோ அரிசி பிடிக்கி 2 கிலோ கப்பு. 2 கிலோ அரிசி நல்லா அலசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இங்கே நல்லா 1/4 லிட்ரு தேங்காய் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 1.5 கிலோ எடுத்துருக்கு. அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். வதக்கி எடுத்துகிட்டு அது நல்லா பொன்னிறமாக நல்லா ஒரு மாதிரி கலர் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணுன்னு இந்த இலை, புதினா இலை, அது கூட தான் மிளகா போட்டிருக்கு. மிளகா, புதினா இலை, மல்லிச்செடி, ரம்பா இலையா அந்த இலை, எல்லா இலையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு 2 பாக்கெட் தயிர் நல்லா ஊற்றி, அடுத்து ரெட் சில்லி பவுட்ரு 50 கிராம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அந்த மசாலா வடை போகிறதுலேயே நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அடுத்து நம்ம இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிறதால நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடியில் பிடிக்காத கிண்டி விட்டுருக்கணும். அப்புறம் தக்காளி 1/2 கிலோ தக்காளி போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். வதக்கிட்டு அடுத்து உப்பு, தேவையான அளவு உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான. அடுத்து இது இந்த முந்திரி, உடஞ்ச முந்திரின்னு சொல்லுவாங்களா, அதை நல்லா திரித்து வச்சுருக்கு. முந்திரி பருப்பை அதுவும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து வச்சு நல்லா வதக்கணும். அப்புறம் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கு, 6 கப்பு தண்ணி, அளவு தண்ணி அதையும் ஊற்றி நல்லா கிண்டி விடணும். மொத்தம் 2 கப்பு அரிசி இருந்துச்சு, அதுக்கு நம்ம 6 கப்பு தண்ணி கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் திறந்து பார்க்க வேண்டியதான். பார்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் கறி நம்ம வாங்கி வச்சு 2 கிலோ கறியே போட வேண்டியதான். போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். 2 கிலோ சிக்கன் அதை அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே போட்டு அப்படி லைட்டாக கிண்டி விடணும். எலுமிச்சைப்பழம் 2 எலுமிச்சைப்பழம் எடுத்துருக்கு. அதையும் விட்டு நல்லா கிண்டிட்டு அரிசி 2 கிலோ அரிசி பக்கத்தில் இருந்து அப்படியே கீழே அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கரெக்டான ஒரு 5 நிமிஷம் கழித்து தம் போட வேண்டியதான். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சு மேலே செங்கலை எடுத்து வச்சுச்சு. 20 நிமிஷம் கழித்து அப்படி பையை திறந்துட்டு நெய் பாக்கெட்டு 2 அதை அப்படியே மேட்டாப்பில் 2யுமே நல்லா ஊற்றி விட்டுட்டு அப்படி பையை கிளறி விட வேண்டியதான். சிக்கன் பிரியாணி ரெடி. நல்லா இப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பொட்டு கூட அடியில் பிடிக்கவே இல்லை. ஃபுல்லாகவே டைமிங் தாங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்துருது. பீஸ் கூட ஒன்று கூட உடையவும் இல்லை, அப்படியே இருந்துச்சு. இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.